சேர்க்காமலே முட்டை குருமா இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. முட்டையை வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான முட்டையை அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை நம்ம இப்போ தனியாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண ஒரு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும் டைமில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். அதை கூடையே சேர்த்து சோம்பும் மிளகும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். சோம்பும் மிளகும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இப்போ நான் அரைக்கிறது என்னன்னு தேவையானதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அதை போட்டு இப்போ நம்ம ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்கணும், எந்த திப்பி இல்லாமல். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போதே சின்னதாக ஒரு பட்டையும் 2 கிராம்பு ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும், சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள். அப்புறம் அதில் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது ஒட்டாமல் தீயாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம். உங்களுக்கு அளவு எவ்வளவோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கொதித்து வந்த உடனே வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருந்த முட்டையை அதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்து எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட்டான முட்டை குருமா ரெடி. தேங்காவே சேர்க்காம முட்டை குருமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.